வரலாறு காணாத பெருமழையால் தூத்துக்குடியே வெள்ளத்தில் மிதக்கிறது. கடும் வெள்ளப்பெருக்கால் தாமிரபரணி ஆறு திக்கும் காடிக் கொண்டிருக்கிறது. தாமிரபரணி ஆறு குறித்து பல்வேறு நூல்களை எழுதிய எழுத்தாளர் காமராசுடன் நமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் 1,45,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டு அதனால் கருங்குளம் முதல் ஸ்ரீவைகுண்டம் வரையிலான பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மழை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாமிரபரணியில் 1992 ஒரு கனமழை பெய்தது. அந்த கனமழை பெய்த காரணத்தில் மட்டும் இல்லாமல் அப்போ பெய்த மழை வெள்ளம் அதை விட 2 மடங்கு கூடுதலாக இந்த வருடம் மழை பெய்திருக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாள் காலையில் பெய்த மழை அன்றைக்கே நதியிலும் வெள்ளம் குளங்கள் பூரா நிரம்பி அந்த குளங்கள் ஒரே நாளில் உடைஞ்சு போச்சு. இது எந்த வருடமும் நடக்காத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலை. அதாவது தாமிரபரணியோட துணை நதிகள் எல்லாமே வெள்ளம். குறிப்பாக சொல்ல போனால் சேர்வலாறு, மணிமுத்தாறு, பச்சையாறு, கடலா நதி, சிற்றாறு எல்லாத்திலுமே ஒரே நேரத்தில் தண்ணி அதிகமாக வந்த காரணத்தினால இந்த தண்ணீரோட போக்கு கிட்டத்தட்ட அந்த தாமிரபரணியிலிருந்து இரு கரையிலும் விரிந்து பறந்து போக வேண்டிய ஒரு காலகட்டம் ஆகிப்போச்சு. ஒரே நாளில் மழை வெள்ளம் வந்த காரணத்தினால நிறைய பேர் இது வரைக்கும் வெள்ளம் பார்க்கல. நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 92 பேர் வெள்ளமே பார்க்கல. அதனால் தாமிரபரணியில் பெரிய வெள்ளம் வராது அப்படின்னு சொல்லி மிகவும் அலட்சியமாக அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டாங்க. அதனால திடீர்னு கிராமங்களை சுற்றி வளைச்ச காரணத்தினால ஒவ்வொரு கிராமமும் துண்டாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை பெஞ்சது அப்படின்னா அது வேற மாதிரி பிரச்சனை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அது நிறைய கட்டடங்கள் இருக்கும். கட்டடத்துக்கு உள்ள படகுகளை விட்டு காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தாமிரபரணி நதியுடைய அந்த நீர் வீழ்ச்சி வேகமாக வந்த காரணத்தில் அதுக்குள்ள படகுகளை விட முடியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் உள்ளே இருந்து ஆட்களை எடுக்க முடியல. குறிப்பாக பார்த்தா முத்தலாங்குறிச்சி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 நாள் கழித்து தான் அங்கே இருந்த குழந்தைகளையும் ஒரு குடும்பத்தையும் காப்பாற்ற முடிஞ்சது. அதே மாதிரி ஆலிகுடியை சுற்றி வளைச்சிருந்த அந்த படகு நம்ம உள்ள விட்டு எடுப்புங்கிறதுக்கு ரொம்ப கால நேரம் ஆகிவிட்டு மீனவர்கள் மீனவ நண்பர்கள் மிக அதிகமாக நல்லா வேலை செஞ்சாங்க. ஏன்னா தன்னுடைய உயிரையும் எதையுமே பொருட்படுத்தாம ராத்திரி போல அவங்க ஆலுகுடி, முத்தலாங்குறிச்சி, அந்த கருங்குளத்தில் ஒரு 60 பேர் ஒரே இடத்துல இருந்தாங்க. அந்த 60 பேரையும் கிட்டத்தட்ட அவங்க காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் திடீர் வெள்ளப்பெருக்கு ஒரு காரணம் தான். அது போக 2வது நீர்நிலைகளை நம்ம பாதுகாப்பாக வைக்கல. அது 2வது காலகட்டம். இனிமேல் மனிதர்கள் உணர வேண்டியது, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உணர வேண்டியது என்னன்னா, நம்ம இது முடிஞ்ச உடனே நமக்கு இலவசமாக ஏதாவது தருவாங்க, அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு போகாம நம்மளுடைய அந்த நீர் கட்டமைப்புகளை நல்லா வைக்கணும். அதை அரசுகிட்ட நம்ம வேண்டிக்கணும். அரசை அதை கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுக்கு நீங்கள் இலவசம் தரதோட எங்களுடைய நீர் கட்டமைப்புகளை நல்லா அமைச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கணும். தாமிரபரணி 2 புறமும் வெள்ளப்பெருக்க ஏற்பட்டதுக்கு கடந்த ஒரு 150 ஆண்டுகளாக எந்த ஒரு மழையிலும் இல்லாத அளவுக்கு 3000 மில்லிமீட்டர் மற்றும் 5000 மில்லிமீட்டர் வரை மழை பெய்ததாக மாவட்ட நிர்வாகத்தின் மழை வெள்ள குறிப்பில் கூறப்பட்டிருந்தது. எனவே இந்த ஒரு நாள் மழையால் தான் இந்த வெள்ளப்பெருக்குக்கு காரணம் என ஐயா கூறியதில் தெரிய வருகிறது. சத்தியம் தொலைக்காட்சிக்காக நான் சிதம்பரம் மணிகண்டன்.